வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க வர வீடியோ டீசால்டரிங் எப்படி பண்ணலாம், ப்ராப்பராக பர்ஃபெக்டாக எப்படி பண்ணலாம். லாஸ்ட் கிளாஸில் சால்டரிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற பற்றிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் வீடியோ. ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்ஃபெக்டாக ஒரு சால்டரிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் அதில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? என்னென்ன சால்டரிங் பண்ணுமோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பவர் சப்ளை போர்டு. அந்த போர்டில் எப்படி நம்ம ஒரு காம்போனண்ட்டை ரிலீஸ் பண்ணலாம், எடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ இந்த டீசால்டரிங் பண்ணுறதா இருந்தால் இப்போ உதாரணமாக இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி இருக்குது, ஒரு போர்டு இருக்குது. இந்த மாதிரி போர்டு இருக்குது, கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்குது. இந்த பேக் சைடு இப்போது இந்த பேக் சைடில் இந்த காம்போனண்ட்டெல்லாம் நான் ஏதோ 1-2 எடுத்து காமிக்கிறேன் எப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்களே எடுத்துக்கலாம் ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி டீசால்டரிங் பண்ணதான் நமக்கெல்லாம் என்னென்ன தேவைப்படும் ஃபஸ்ட்டு ஒன்று இல்லையா? அப்போது என்னென்ன தேவைப்படும், இந்த மாதிரி ஒரு டீசால் விக்கு தேவைப்படும். இந்த மாதிரி டீசால்டரிங் விக்கு அவைலபிள், தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். லோக்கலையும் கிடைக்கும், ஈஸியாக வாங்கிக்கலாம். இந்த விக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். தென் அடுத்தபடியாக என்ன வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டீசால்டரிங் பம்ப் வேணும். பம்ப் அல்லது இந்த பம்ப் எல்லாம் ஒன்று தான். இந்த பம்ப் இருக்குது. தென் அடுத்தபடியாக அதோட பெஸ்ட்டு பம்ப்பு இது இங்கே இருக்குது. டீசால்டரிங் பம்ப் இருக்குது. எல்லாத்தோட பெஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் டீசால்டர் பம்ப் இருக்குது. அதை நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதோடைய ப்ரைஸ் 150 வரும். இது ப்ரைஸ் வந்து 250 வரும். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வேணால் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணுறப்ப தான் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் வேறு என்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு இந்த காம்போனன்ட்ஸை எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி டியூசர் தேவைப்படும். 2 டியூசர் பெஸ்ட்டு கம்பெனி, 75 rupees ஈச் வரும். ஒன்று வந்து ஷார்ப்பாக இருக்கும், ஒன்று வந்து பெண்ட் இருக்கும். எல்லாத்துக்கு மேலே மோரோவர் இந்த மாதிரி ஒரு 4-in-1 ஹேண்டு. இந்த 4-in-1 ஏரியில் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து சால்டரிங் ஹேண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் இருக்கும், சால்டரிங் ஹேண்ட் ஸ்டாண்ட் இருக்கும் ஒன்று. ரெண்டாவது இந்த பிரிண்டர் சர்க்கியூட் போர்டை பிடிக்கிறதுக்கு 2 க்ரோக்டல் கிளிப்போட ஒரு ஆக்சஸ் இருக்கும். ரெண்டு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஹெல்பிங் ஹேண்டுனே பேர். சால்டரிங் ஹேண்டை கீப்பப் பண்ணுறதுக்கு ஒன்று, இந்த காம்போனண்ட் போர்டை பிடிக்கிறதுக்கு ஒன்று. ரெண்டாவது ஒரு லைட்டு ஒன்று இருக்குது, வேணுங்கும் போது ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு லென்ஸ் இருக்குது, மேக்னிஃபிகேஷன் கிளாஸ் இருக்குது. இந்த 4 சேர்ந்து இருக்குது. நமக்கு சர்வீஸுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் இதுக்கு பேர் வந்து 4-in-1 ஹெல்பிங் ஹேண்ட் பேர். இதனுடைய விலை வந்து 550 ரூபா வரும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பார்க்கலாம், இப்போது இந்த போர்டு நம்ம எப்படி நம்ம ஒரு காம்போனன்ட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் வேணால் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போது ஒரு சால்டரிங் ஹேண்ட் லாஸ்ட் கிளாஸ்லேயே காமிச்சிருக்கேன். என்ன சால்டரிங் ஹேண்ட் காமிச்சேன்? 5-in-1 அப்படின்னு சொல்லி ஒரு சால்டரிங் ஹேண்ட் காமிச்சிருந்தேன். இந்த மாதிரி ஒரு சால்டரிங் ஹேண்ட் 5 பிட்டு இருக்கும். டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரே மாதிரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்புட் ஏசி வேரி ஆகிட்டே வரும். அப்போ அந்த ஹீட் ஆகக்கூடிய வாட்ஸுமே கூடி குறையும். அதனால் தேவையில்லாமல் இந்த அயனுடைய டிப்பில் கருப்பாக இருக்கும், சரியாக ப்ராப்பராக சால்டர் ஆகாது. நம்ம என்ன பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5 ஒரு பிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறனால டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஒரு சால்டர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா, இந்த மாதிரி அயன் எடுத்துக்கலாம். அயன் வந்து கண்டிப்பாக அந்த என்ன காமன் சால்டர் பண்ணணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரு கையில் அயன் இருக்கணும், உதாரணமாக இந்த இடத்துல அயன் இருக்கணும். அப்புறம் இந்த லெட்டு வந்து இந்த 45 ஆங்கிளில் கொண்டு கொடுக்கணும். இந்த லெட்டை கொடுக்கும்போது உருகும் ஒட்டும். நாம் பார்க்க போகிறது இப்போ டீசால்டரிங். பட் சால்டரிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ அயன் கொண்டு வைக்கணும், இந்த சர்ஃபேஸ் ஹீட் ஆகணும். அதுக்கப்புறம் லெட்டை கொண்டு வரேன். அந்த லெட்டை கொண்டு போகும்போது உங்களுக்கு என்னது, உருகும் ஒட்டும். தேவையான அளவுக்கு லெட்டை கொடுக்கலாம், எடுத்துக்கலாம். இது வந்து சால்டரிங். கொஞ்சம் விசிபிளாக இருக்கா பார்க்கலாம். இதை நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி காம்பவுண்ட் இந்த இடத்துல வைக்கணும். அந்த இடம் வந்து மெல்ட் ஆகும். இந்த இடத்துல லெட்டை கொண்டு போகும்போது
தேவையான லெட்டை கொடுப்போம், நம்ம தேவையான அளவுக்கு சால்டர் பண்ணுவோம். இப்போ டீசால்டரிங் பண்ணும்போது சேம் அப்ளிகேஷன் தான். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த டீசால் பம்ப் இருக்குது, இந்த டீசால் பம்பில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த இடத்துல கொண்டு வைக்கிறேன். இந்த இடம் மெல்ட் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல 45 டிகிரி ஆங்கிள் அல்லது ஸ்ட்ரெயிட்டாக கூட வைக்கலாம். நான் வந்து அயனை எடுக்கலை, அயன் அந்த இடத்துலேயே தான் இருக்கணும். அந்த போதுமான லெட்டு எடுத்துருச்சான்னு பார்க்குறேன், எடுக்கலை. மறுபடியும் ஒன்ஸ் அகைன் பாருங்கள், எடுத்துட்டேன். எல்லா லெட்டும் வந்துருச்சானா இல்லை. மறுபடியும் ஒரு செகண்ட் பாருங்கள், மெல்ட் ஆகுது. இங்கே வைக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு எடுத்துருச்சு. ரெண்டாவது தடவை பக்கத்தில் இன்னொரு பாயிண்ட் பாருங்கள் வருது. பட் இருந்தாலும் இன்கம்ப்ளீட்டட். இப்போ ஒரு காம்பனண்ட் எடுக்கணுன்னா யூஸ்ஃபுல்லாக முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ உதாரணமாக ஒரு இந்த கெப்பாசிட்டர் இருக்குதுன்னு வைங்களேன், இந்த கெப்பாசிட்டர் இருக்குது. இந்த கெப்பாசிட்டர் இருக்குதுன்னா அது எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, இப்போ 2 பாயிண்ட் இருக்கும் கெப்பாசிட்டரில். அந்த 2 பாயிண்ட்லேயுமே என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஹீட்டை அப்ளை பண்ணுவாங்க. ஒரு பாயிண்டில் ஹீட்டை அப்ளை பண்ணுவாங்க, இன்னொரு பாயிண்டில் ஹீட் அப்ளை பண்ணுவாங்க. 2 பாயிண்ட்லேயும் மாற்றி மாற்றி ஹீட் அப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் என்ன ஆயிரும், இந்த காம்பனண்ட்டே ஃபுல்லாக ஹீட் ஆயிரும். அப்புறம் என்ன செய்வாங்க, பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி பிடிச்சி இழுப்பாங்க. அப்போது காம்பனண்ட் வருதோ வரலையோ பின்னாடி இருக்கிற ட்ராக் எல்லாம் வந்துடும். அப்போ மறுபடியும் அந்த போர்டை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ எந்த காரணத்துக்கு ஒன்றும் நம்ம பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ஒரு காம்பனண்ட்டை அதுலேருந்து பிடிச்சி இழுக்க வேண்டாம். ஸோ எப்படி அதுவே ஆட்டோமேட்டிக்காக வரும் கம்ப்ளீட்டாக. அதாவது இது வந்து த்ரூ ஹோல் இந்த காம்பனண்ட்ஸ் எல்லாமே. அதனால் அதில் லெட்டை சஃபிஷியன்ட் லெட்டை எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வெளியே வந்துடும். ஓகே, இப்போது இந்த இடத்துல எல்இடி இருக்குது. இந்த இடத்துல ஒரு எல்இடி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா, இந்த இடத்துல எல்இடி இருக்குது. நான் இந்த இடத்துல அயன் வைக்கிறேன். வச்சுட்டு இப்போது ப்ரெஷ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் கிளியர் ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் இந்த லெட்டு இருக்குது. நான் அப்ளை பண்ணுறேன், ப்ரெஷ் பண்ணுறேன், வந்துருச்சு. அந்த ஹோல்ஸ் கிளியராக இருக்குது. மறுபடியும் ஒன்ஸ் அகைன் ஓகே. கொஞ்சம் கீழே வந்து அந்த 4-in-1 ஹெல்பிங் ஹேண்ட் இருந்துன்னா உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது ஈஸி. அப்போ இந்த இடத்துல ஹோல்ஸ் தெரியுது. தென் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி டீசல் விக்கு இந்த டீசல் விக் எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக பாருங்கள் இது மேலே வச்சு தென் அயன் வைக்கிறேன். இப்போ எப்படி இருக்கும் பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. வந்துருச்சா, ஃப்ரீயாக இருக்குது. அது மாதிரி எந்த காமெண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரீயாக ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இந்த எல்இடி இருந்த இடம் நான் என்ன பண்ணுறேன், நான் காமிச்சிட்டேன். இப்போ என்னாச்சு, இந்த இடம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. இந்த இடம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. இந்த காம்பனண்ட் இருக்குது பாருங்கள், இந்த எல்இடி வந்துருச்சு, வெளியே வந்துருச்சு. மறுபடியும் 1 செகண்ட் இன்னொரு பக்கத்தில் இருக்கிற எல்இடி நான் எடுக்கிறேன். மறுபடியும் என்ன பண்ணுறேன் பாருங்கள், டீசல் பம்ப் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல காமிக்கிறேன், அந்த லெட்டு உருகுது. தென் பம்ப்பு கிட்டத்தட்ட வந்துருச்சு. மறுபடியும் 1 செகண்ட் பக்கத்து லீடு. இப்போ என்னாச்சு, வந்திருக்கு, சஃபிஷியன்ட் ஃபுல்லாகவே வரல. இப்போ தான் என்ன பண்ணுறேன், இந்த டீசல் விக்கை என்ன பண்ணுறேன், அப்ளை பண்ணுறேன். அது மேலே வச்சு அப்படியே எடுக்கிறேன். அப்போ மேலே இருக்க லெட்டு ஃபுல்லாக இது வந்து இந்த அப்சர்வ் பண்ணிக்கும், கம்ப்ளீட்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேவா, இது நல்ல ஒரு டீசல் விக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு காப்பர் இருக்கும் பாருங்கள். இந்த எல்இடி தான் எடுத்துட்டேன் ஏற்கனவே பாருங்கள், 2 எல்இடியை இதில் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி எந்த காம்பவுண்ட்ஸ் வந்தாலும் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இல்லை டைரெக்டாகவே டீசல் விக்கு யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டீசல் விக்கில் இந்த மாதிரி கிளாட் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை கட் பண்ணிடணும். ஒவ்வொரு தடையும் கட் பண்ணணும். தென் ஒவ்வொரு தடையும் யூஸ் பண்ணும்போதெல்லாம் நல்ல குட் குவாலிட்டி பேஸ்ட் அதில் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் அதில் ஆல்ரெடி பேஸ்ட் இருக்குது, பட் எடுத்துக்கணும். இது மாதிரி இருந்தால் நம்ம எந்த காம்பவுண்ட் வந்தாலும் ஈஸியாக எடுக்கலாம். இப்போது ஒரு லைன், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்,
இந்த இடத்துல ஒரு லைன் ஃபில்டர் இருக்குது. இந்த லைன் ஃபில்டரை நான் மெல்ல வந்து டீசல் விக்கு வச்சு எடுக்கிறேன். அதாவது டீசல் பம்பை யூஸ் பண்ணாமையே டீசல் விக்கு வச்சு எடுக்கிறேன். டீசல் பம்ப் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டீசல் பம்ப் யூஸ் பண்ணும்போது எக்ஸஸ் லெட்டை வந்து ஓரளவுக்கு எடுத்துக்கும். தென் அதுக்கப்புறம் டீசல் விக்கு யூஸ் பண்ணுங்கள். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். க்ளோட் ஆயிடுச்சு, மறுபடியும் அதை வெட்டிடுறேன். வெட்டிட்டு மறுபடியும் இப்போது பேஸ்ட்டை மறுபடியும் அப்ளை பண்ணிக்கிறேன். வேணும்னா டீசல் பம்பு யூஸ் பண்ணிக்கலாம். டீசல் பம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எடுத்துட்டேன். இன்னொரு பாயிண்ட்டு, அந்த இடம் ஹீட் ஆகுது, மெல்ட் ஆகும். ஓகே, இப்போது டீசல் பம்ப் அப்ளை பண்ணுறேன். இன்னொரு பாயிண்ட்டு, கொஞ்சம் லெட்டு க்ளோட் ஆகிருந்ததுன்னா அதை பம்பில் எடுத்துக்கிறேன். தென் எடுத்துகிட்டு இந்த டீசல் விக்கு மூலிமா என்ன பண்ணுறேன், அந்த இடத்த ஃப்ரீ பண்ணுறேன். ஃபுல்லாக அந்த சுற்றி இருக்கிற எல்லா லெட்டுமே கம்ப்ளீட்டாக இந்த எடுத்துருச்சு. இந்த மாதிரி எல்லா அந்த இருக்கிற லெட்டு ஃபுல்லாக விட்டுருச்சுனாவே அந்த காம்பனண்ட்டு ரொம்ப ஈஸியாக நீங்கள் புல்லிங் பண்ணாமையே அதுவே வெளியே வந்துடும். பாருங்கள், எல்லாமே நீட்டாக வந்துருச்சு. ஓகே, அப்போது இந்த கீழே இருக்கக்கூடிய பாருங்கள் மேலே வந்துருச்சா? இவ்வளோதான். இது ஒரு லைன் ஃபில்டர் காயில். அந்த லைன் ஃபில்டர் காயில் வெளியே வந்துருச்சு. ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். அப்போது நம்ம டீசல் பண்ணணும்னா நமக்கு என்னென்ன தேவை? டீசல் விக் வேணும், டீசல் பம்ப் வேணும், நல்ல டியூசர் வேணும். முடிஞ்சால் 4-in-1 டூல்ஸ் ஹேண்டு வாங்கிக்கலாம். அப்போ தான் இந்த மாதிரி போர்டு சரியாக ஃபிட் ஆகாமல் அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் நீட்டாக நம்ம டீசல் பண்ண முடியும். ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலயமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் ட்ரைனிங் விருப்பம் உள்ளவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5 and ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். ஸோ விருப்பம் முன்னாடி வாட்ஸ்அப் பண்ணி கால் பண்ணுங்கள். ஆன்லைன் ட்ரைனிங்காக இருக்கிறதுனால யார் வேணால் ஈஸியாக கற்றுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். பயிற்சி கட்டணம் குறைவாக இருக்கும். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.